ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக வந்து ஸ்வீட்டாக வந்து ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரசமலை தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபேமிலி பேக் வந்து க்ரீன் கலர் நந்தினி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் 2ஆக கட் பண்ணி அதில் இருக்க எலுமிச்சம்பழ சாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறதுல இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம எடுத்து வச்ச லெமனோட சாறை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருக்கோங்க. மறுபடியும் வந்து இருக்கிறதையும் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து அந்த தண்ணி தனியாக நம்ம பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம அதை அதாவது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வெள்ளை துணியை போட்டு நம்ம இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க, மெல்லிசான கிளாத்தாக. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த லெமனோட அந்த இதெல்லாம் வந்து போயிடும். அதனால தான் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதை அலசிக்கிறோம் லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல டைட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அது மேலே ஒரு கனமான வெயிட்டோ இல்லை பாத்திரமோ வச்சு நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து பொங்கிருச்சுன்னா கீழெல்லாம் சிந்திரும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிஞ்சு ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு. இதில் நான் தண்ணியே சேர்க்கல, அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், அதுக்கு பதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதுனால குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பாதாமியும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பிஸ்தா காலி ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து அது சேர்க்கல. இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, அதுதான் மெயினே. இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்கள், கலருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பன்னீரை நல்லா வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இதே நீங்கள் கட் பண்ணி பன்னீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டிலையே. இப்போ இது நல்லா வந்து உதிர்த்து விட்டுக்கலாம். இதை உதிர்த்து விட்டு நம்ம நல்லா உள்ளங்காய் வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய போகிறோம். நம்ம பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் வந்து திக்காக சுண்டுற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த பாதாம் பாலை எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்மளோட இந்த பன்னீரை வந்து நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று சேர்த்து ஒரு ஈர துணி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க, நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு. இப்போது இதில் வந்து நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சர்க்கரை கரெக்டாக அது இருக்கும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டையை பிடிச்சிடலாம். நம்ம ரசமலைக்கு தேவையான உருண்டையை வந்து இந்த பன்னீரில் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமாவே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு எனக்கு வந்து 11 + 1 12 வந்துச்சு. இப்போது தண்ணி நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி வந்து கொதிஞ்சு வந்திருக்கு. இது வந்து எந்த கன்சிஸ்டன்சியுமே இல்லை, நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ரசமலை எல்லாத்தையுமே போட்டு இதை வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 ஹவர் அளவுக்கு நம்ம
இதை வந்து நல்லா வேக விடலாம். பாருங்கள், நம்ம போட்டதை விட அது பெருசாகவே வந்துருச்சு ரசமலாய். இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பாதாம் பாலை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். நம்மளுடைய ரசமலாயுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம எடுத்து பாதாம் பாலில் சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா அதில் இருக்கிற அந்த ஜீராலாம் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய பாதாம் பால் வந்து உள்ளே வந்து இறங்கும். அதனால் வந்து ஒன்று ஒன்றுத்தையுமே நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்மளுடைய பாதாம் பாலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் நிதானமாக ஒன்று ஒன்றுத்தையும் போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் நம்ம டைம் வந்து செலவு பண்ணோம்னாக்கா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளுடைய ரசமலாய் வந்து இது வந்து ஒரு 5 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க, நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ரசமலாய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அது மேலே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், அப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து இதை வந்து சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட சூப்பராகவே இருக்கும். நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.